இந்த கார் பாத்தியா? இது என்ன கார் தெரியுமா? இது அந்த மூவில ஹீரோ ஓட்டிட்டு போவாங்கல்ல அந்த கார். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா செவர்லெட்டோட இம்பாலா கார் தான். ஸோ இந்த கார் வந்து லான்ச் பண்ணி அரௌண்ட் வந்து ஒரு 1965 டைம்ல வந்து இந்த கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செவர்லெட்டோட இம்பாலால கன்வெர்டபிள் வெர்ஷன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா டாப் இல்லாமல் இருக்கு. ஸோ இதே டாப் உள்ள வெர்ஷனும் இருந்துச்சு. ஆனால் இந்த கார் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செவர்லெட்டோட இம்பாலால ஃபிளாக்ஷிப் கார் அந்த டைம்ல. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா முக்கியமாக வந்து ஜமீன்தார் இல்லை வந்து ஒரு பெரிய பெரிய ஆளுங்க விஐபிஸ் யூஸ் பண்ண கார் அந்த டைம்ல. ஸோ இந்த காரோட ஹெச்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ஹெச்பி வந்து அரௌண்ட் அந்த டைம்ல ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார் வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இப்போதைக்கு இந்த கார் இருக்கு. பட் இதோட இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அம்பாசிடரோட ட்ரக்கரோட இன்ஜினை வந்து மாற்றி ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல இந்த காரை வந்து ஹீரோயின் ஓட்டி இருக்காங்க. ஸோ இந்த 450 ஹெச்பி உள்ள அந்த காலத்துல மேக் பண்ண ஒரு லக்ஸுரி கார் இது. ஸோ இதுல இருக்க எல்லா பட்டன்ஸும் சரி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு. இந்த மிரர் பாக்குறீங்களா இருக்கட்டும், ஸோ இந்த டோரா இருக்கட்டும், இந்த டோர்லாம் எவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த வண்டியை பத்தி நம்ம டீடைல்டா நம்ம தனியா இன்னொரு வீடியோல ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செட்டை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சொல்லுங்க, இந்த காரோட ரேட் எவ்வளவு வரும்? இந்த காரோட ரேட் அந்த டைம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கும்னு வச்சுக்குவோம். 10 லட்ச ரூபா டு 5 லட்ச ரூபா இருந்தாலுமே இந்த காரை இப்போ 1 கோடி ரூபா கொடுத்தாலுமே இதை நம்மளால வாங்க கூட முடியாது. பிரைஸ்லெஸ்ல தான் உட்கார்ந்திருக்கோம் போலயே. ஆமா, நம்ம உட்கார்ந்திருக்கிறதுக்கு வந்து ஒரு பிரைஸே கிடையாது. இப்போ வந்து இது வந்து இவ்வளவுன்னு சொல்லவே முடியாது. இது 10 கோடி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு சில பேர் வாங்க ரெடியா இருப்பாங்க. ஆனா கொடுக்குறவங்க இதை கொடுக்கணும்.